إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله تعالى يقول في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய பேரருளின் காரணமாக அவனது கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மாளிகையிலே கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறதோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து எவற்றையெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறதோ அந்த விடயங்களில் இருந்து முற்றுமுழுதாக விலகி அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த உரையில் இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கலில் கடன், அதனோடு தொடர்பான இஸ்லாமிய போதனைகள் குறித்து ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறை அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது சொல்கிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீ நினைவூட்டு, நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்று கூறுகிறான். அந்த வகையில் இந்த நினைவூட்டல் பேசுகின்ற எனக்கும்
கேட்கின்ற உங்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, பொருளாதாரம் என்பது அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்குகின்ற ஒரு அருளாகும். அது ஒரு நியாமத். ذلك فضل الله يؤتيه من يشاء. அது அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற கொடை. யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு அவர் கொடுக்கின்றார். இந்த பொருளாதாரம் மனிதனுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறது. மனித நடத்தைகளை தீர்மானிக்கின்ற விஷயத்தில் பொருளாதாரத்துக்கு விரும்பியோ விரும்பாவதோ முக்கியமான பங்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிற போது வலா தூது ஸுஃபஹாஅ அம்வாலக்கும் அல்லதி ஜஅல அல்லாஹு லக்கும் கியாமா, உங்களுடைய காசு பணத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை அதனுடைய பெருமதி தெரியாதவர்களுடைய கைகளிலே ஒப்படைக்காதீர்கள். அந்த பொருளாதாரம் உங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இந்த பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வின் ஆதாரமாக விளங்குகின்றது என்ற அடிப்படையிலும், அது அல்லாஹ் தஆலா வழங்கிய ஒரு நியாமத் என்ற அடிப்படையிலும் அதை பராமரிப்பதும் பேணுவதும் அது தொடர்பான சட்டதிட்டங்களை பேணி நடப்பதும் முஸ்லிம் என்ற வகையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த பொருளாதாரத்தை கொடுக்கின்ற போது எல்லோரையும் சமநிலையிலே வைக்கவில்லை. ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் தான் வைத்திருக்கிறார். எல்லாரும் பணக்காரர்களும் அல்ல, எல்லாரும் ஏழைகளும் அல்ல. இந்த உலகத்தின் சுழற்சி, இந்த உலகத்தின் இயக்கம் அந்த பொருளாதாரத்தை ஏற்றத்தாழ்வாக இறைவன் கொடுப்பதன் காரணமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே எல்லாருக்கும் காசு பணத்தை அல்லாஹ் தஆலா சரிசமமாக கொடுத்திருந்தால் யாரும் மற்றவரின்பால் தேவையுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு பணிகள் நடைபெறவும் மாட்டார்கள். எனக்கு காசு பணம் இருக்கிறது, எனக்கு ஒரு வீட்டிலே ஒரு வேலை இருக்கிறது, அந்த வேலையை நான் செய்ய வேண்டுமாக இருந்தால் இன்னும் ஒருவரை வைத்துத்தான் செய்ய வேண்டும். அவரும் காசு பணம் பொருளாதாரம் வசதி இல்லாமல் இருக்கிறது, நான் யாருக்கும் போய் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தால் நம்முடைய யாருடைய வேலையும் ஒன்று நடக்காது, உலகத்துல இயங்காது. இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த பொருளாதார தேவையை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னா. இவ்வாறு அல்லாஹ் தஆலா இந்த பொருளாதாரத்தை கொடுக்கின்ற போது ஏற்றத்தாழ்வாக கொஞ்சம் பேருக்கு நிறைய கொடுத்திருக்கிறார், கொஞ்சம் பேருக்கு ஒரு அளவாக கொடுத்திருக்கிறார், கொஞ்சம் பேருக்கு குறைச்சி கொடுத்திருக்கிறார். யாருக்கிட்ட வசதி வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக இருக்கிறதோ அவர்கள் தேவையுடைய மக்களுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய போதனையாகும். அந்த கொடுப்பது என்பது இரண்டு வகையாக கொடுக்கலாம். ஒன்று தானமாக கொடுத்து விடலாம், சும்மாவே கொடுத்து விடலாம். இன்னொன்று சும்மா கொடுக்கிற இல்லை, கடனாக கொடுக்கிறோம். இந்த இரண்டும் இஸ்லாத்துடைய பார்வையிலே வணக்கம் தான். ஒருவருக்கு நீங்க சும்மா கொடுக்கிறது அது ஒரு தர்மம். சில நேரங்களில் தர்மத்தை விட கடன், அதற்கு கிடைக்கின்ற கூலி மிஞ்சியதாக காணப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் மீராஜ் அழைத்து செல்லப்பட்ட போது சுவர்க்கத்தை பார்த்தேன். அந்த சுவர்க்கத்திலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, தர்மத்துக்கு 10 மடங்கு நன்மை, கடனுக்கு 18 மடங்கு நன்மை என்று. ஜிப்ரீல் இடத்தில் கேட்டேன், ஜிப்ரீலே இது என்னது? கடனுக்கு 10 மடங்கு, தர்மத்துக்கு 10 மடங்கு, கடனுக்கு 18 மடங்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தர்மம் நீங்கள் ஒருவருக்கு கொடுக்கிற போது சில நேரங்கள்ல கேட்கிறவருக்கு கொடுப்பீங்க, கேட்கிறவர் எல்லா நேரங்களிலும் இல்லாமல் கேட்பதில்லை, அவர்கிட்ட வச்சுக்கிட்டும் கேட்பார். தன்னை காசு மனதை கூட்டிக் கொள்ளணுங்கிறதுக்காக கேட்பார். வந்து கேட்கிற எல்லாரும் இல்லாம கேட்க இல்லை. ஆனா ஒருத்தன் கடன் வந்து கேட்கிறான்டா அவன் இல்லாம தான் கேட்பான். தனக்கிட்ட காசு பணத்தை வச்சுக்கிட்டு கடன் கேட்கிற இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா
தர்மத்துக்கு கொடுக்கிற நன்மையை 10 மடங்காகவும் கடனுக்கு கொடுக்கின்ற நன்மையை 18 மடங்காகவும் ஆக்கி இருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் அளித்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் படிக்கிறோம். இதில் என்ன விளங்குது என்றால், எல்லா தர்மங்களும் உரிய நன்மையை நமக்கு பெற்றுத்தர மாட்டாது. ஆனால் சில கடன்கள் தர்மத்தை விடவும் நன்மைகளை நமக்கு பெற்று தந்துவிடும். ஒரு யாசகர் இருக்கிறார், அவர் நம்ம கிட்ட கேட்கிறார். அவர் நம்ம கிட்ட மட்டும் எல்லா இடங்க பாரு, தனக்கு சாப்பாடு இல்லைன்னு 10 பேர் டிக்கெட் வாங்கியிருப்பார், தனக்கு உடுப்பு இல்லைன்னு 20 டிக்கெட் வாங்கியிருப்பார். இத்தனைக்கும் அவர் சாப்பிட போறது ஒரு சாப்பாடு தான். ஆனா எல்லாரும் சாப்பாடு இல்லைன்னு கொடுத்திருப்பார். நான் ஒருத்தர் கடனாக வந்து கேட்கிறார். அதை அவருடைய கௌரவத்தை விட்டு, தன்மானத்தை விட்டு, வேறு வழியில எனக்கு இதை நான் கடனாகத்தான் கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலையில கேட்கிறாருன்னா, உண்மையாக அவருக்கு கடன் கொடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு இபாதத். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை இந்த உலகத்தில் போக்குகின்றாரோ அவருடைய மறுமையில் ஏற்பட இருக்கின்ற பல கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அல்லாஹு தஆலா போக்குவார். யாரு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு முஸ்லிமுக்கு இலகுபடுத்துகிறாரோ அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அவருடைய விசாரணையை இலகுபடுத்தி கொடுப்பார். யாரு மற்ற முஸ்லிம் சகோதரருக்கு உதவுகின்றாரோ அவருக்கு உதவி செய்கின்ற காலமெல்லாம் அல்லாஹு தஆலாவும் உதவி செய்து கொண்டிருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, பிறருக்கு உதவுவதை ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக, தர்மங்களிலே ஒரு உயர்ந்த தர்மமாக இந்த கடன் என்ற விஷயத்தை வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா நம்மிடத்துல யாராவது ஒரு வசதியை தந்திருந்தாங்கண்டா நம்ம சும்மா கொடுக்க இயலாது. அது நான் உழைச்சது, கஷ்டப்பட்டது, தேடியது, எனக்கு வேணும், என் சந்ததிகளுக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும். ஆனா அவர் கஷ்டத்துக்கு பிறகு திருப்பி தருவாருன்னா நான் கொடுப்பேன் என்ற ஒரு நிலையில் கொடுப்பாராக இருந்தால் அது மிகப்பெரிய வணக்கம். உண்மையாகவே அது இன்னாருக்குத்தான் அல்லது குறிப்பிட்ட சிலருக்குத்தான் அந்த நிலை இருக்கும், நமக்கு அந்த நிலை வராது என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு மற்றவர்களுக்கு பலருக்கு கடன் கொடுக்கின்ற நிலையில் இருக்கின்ற நான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு இடத்தில் கடன் இருக்கின்ற நிலையில் அல்லாஹ் தஆலா வைத்து விடுவார். நம்ம சமுதாயத்துல பார்க்கிறோம், சிலாக்கள் வந்து கடன் கேட்பான். இவங்கெல்லாம் கடன் கேட்கிறார்களா என்று நாம் ஆச்சரியப்படுவோம். எனவே அது யார் யாருக்கு எப்படி வரும், எப்ப வரும் என்று நமக்கு சொல்ல தெரியாது. எனவே நமக்கு வர இருக்கின்ற கஷ்டங்களை போக்குவதற்காக செய்கின்ற கைங்கரியங்களில் ஒரு கைங்கரியம் தான் ஒரு பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுகிற போது அவருக்கு கை கொடுத்து உதவி செய்வது, அவருக்கு கடன் கொடுக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட மற்றவர்கள் கடன் வாங்கியிருக்கிறார், வாகனங்களை கடனாக வாங்கியிருக்கிறார்கள், பணத்தை கடனாக வாங்கியிருக்கிறார்கள், உணவுப் பொருட்களை கடனாக வாங்கியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது அவருடைய போர்க்கவசம் ஒரு யூதரிடத்தில் அடகாக வைக்கப்பட்டிருந்தது. நபி அவர்கள் கடனாக பெற்ற ஒரு சில மரைக்கால் கோதுமைகளுக்காக சாப்பாட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி இல்லாத ஒரு நிலையில ஒரு யூதரிடத்துல போய் கடன் வாங்கி அந்த கடனுக்கு பதிலாக அவருடைய போர்க்கவசத்தை கொடுத்திருந்தார்கள். நான் கடனை தந்ததுக்கு பிறகு அந்த போர்க்கவசத்தை எனக்கு திருப்பித்தா என்று. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிலை வந்திருக்கிற போது அதை யாருக்கும் வராது என்று நம்ம சொல்ல முடியாது. எனவே கட்டாயம் மற்றவர்களுக்கு தர்மமாக கொடுத்து உதவி செய்யாவிட்டாலும் கடனாகவாவது கொடுத்து உதவி செய்கின்ற ஒரு நிலை நமக்கு இருக்குமாக இருந்தால் நமக்கு வர இருக்கின்ற இந்த உலகத்தின் பல கஷ்டங்கள், ஏன் நாளை மறுமையில் பல கஷ்டங்கள் இருந்து கூட அல்லாஹு தஆலா நமக்கு விடுதலை அளிப்பான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த கடனை ஒருவர் பெற்றுக்கொண்டால் அந்த கடனை முறையாக செலுத்த வேண்டும்.
அது மார்க்கம் வலியுறுத்துகின்ற ஒரு முக்கியமான கடமை. கடன் வாங்குறது இபாதத் இல்லை. அப்படி இல்லைன்னா அப்படின்னா எல்லாரும் கடன் வாங்க ஒரு இபாதத்து தானே வாங்குவோம். அது ஊக்குவிக்கப்பட்ட சுண்ணத்தெல்லாம் கிடையாது. தேவைன்னா வேற வழி இல்லைன்னா கடன் வாங்கித்தான் ஆகணும்னா வாங்குறது அவ்வளவுதான். ஆனா கடன் வாங்கினா கொடுக்கிறது வாஜிப். அது மிக முக்கியமான இபாதத். அந்த கடனை நாம் என்ன செய்யணும்? வாங்கின மாதிரி உரிய முறையில கொடுக்க வேண்டும். கடன் கொடுக்காமல், வாங்கின கடனை திருப்பி கொடுக்காமல் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிவோமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஆத்மா சாந்தி அடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய ரூஹ் அவன் பெற்ற கடனோடு ஒழுங்கிக் கொண்டிருக்கிறது. கடனை கொடுக்காம அந்த ஆத்மா முயற்சி அடையாது, வெற்றி அடைய முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வழமை இருந்தது. பள்ளிவாசல்களுக்கு தொழுகைக்காக ஜனாசா கொண்டு வரப்படுகின்ற போது தொழுவிக்கிறதுக்கு முதல் கேட்பாங்க, இந்த ஜனாசா யாருக்காவது கடன் கொடுப்பது இருக்கிறதா என்று கேட்பார்கள். இல்லை என்றால் தான் அந்த ஜனாசாவுக்கான தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்துவார்கள். அப்படி யாருக்கும் கடன் இருக்குன்னு சொன்னா அது நீங்க உள்ள தொழுதுக்குங்க, நான் தொழ மாட்டேன் அப்படிங்குமா. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் ஜனாசா ஒன்று கொண்டு வரப்பட்டது. இந்த ஜனாசா யாருக்காவது கடன் கொடுப்பது இருக்கிறதா என்று கேட்டார்கள். இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னார்கள். நபி அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. நபி அவர்கள் தொழுகை நடத்துவதற்கு முன் வந்தார்கள். அப்போது கேட்டார்கள், இந்த ஜனாசா யாருக்காவது கடன் கொடுப்பது இருக்கிறதா என்று. சபையில் இருந்து ஒரு தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு 2 தீனார்கள் அவர் தர வேண்டும், 2 தீனார்கள் எனக்கு தர வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் அவருக்கு தொழுகை நடத்த மாட்டேன், நீங்க விரும்பினா தொழுதுக்குங்க அப்படின்னு சொன்னார்கள். சபையில் இருந்த நபித்தோழர் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அவருடைய கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன், அவருக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று. அந்த கடனை அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். ரசூலுல்லாஹ் தொழுகை மறந்ததுக்கான கடன் 2 தீனார். 2 தீனார்ங்கிறது நம்ம காசையில சொல்றது 2000 ரூபாய் காசு, ஒரு சின்ன அமௌண்ட் தானே. தீனாரங்கிற அன்றைய காலத்து ஒரு தங்க நாணயம், ஒரு சிறிய ஒரு கொடுக்கல். இந்த கொடுக்கல் வாங்கல் கடனாக அவருக்கு இருந்ததன் காரணமாக அவருக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்று சொல்லிட்டான். ஜனாசா தொழுகையுடைய பிரதானமான நோக்கம் அந்த ஜனாசாவுக்கு பாவம் மன்னிப்பு தருவது. அதான் ஜனாசா தொழுகைங்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஒரு ஷஹீதாக இருந்தாலும், ஷஹீத் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் காபிர்களோட போராடி உயிர் நீத்தவர், ஜிஹாது களத்துல கொல்லப்பட்டவர், அவராக இருந்தாலும் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடன் மன்னிக்கப்பட மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கடன் ஷஹீதுடைய கடனாக இருந்தாலும் அது மன்னிக்கப்படாது என்றால் நாம் அவருக்கு மன்னிப்பு தேடி ஜனாசா தொழுகை நடத்துறதுல அர்த்தமில்லை என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வையாக இருந்தது. ஷஹீத் என்பவர் யாரு? உலகத்துல மார்க்கத்துக்காக, இந்த தீனுக்காக, அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுத்தவர். அவர்களுடைய உத்தமர், ஒரு சிறந்த மனிதர், ஒரு தியாகி, நன்மைகளை பெறுகின்ற மனிதர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் ஷஹாதத் போர்க்களத்திலே கொலை செய்யப்பட்டு அந்த ஷஹீத் பெறுகின்ற நன்மைக்கும் சாதாரணமாக ஒரு மனிதர் அமல் செய்து அந்த அமலினூடாக பெறுகின்ற நன்மைக்கும் இடையில் 100 மடங்கு, அந்த சொர்க்கத்துக்கும் இடையில் 100 மடங்கு வித்தியாசம் என்றார்கள். அந்த மடங்கு, ஒரு மடங்கு என்பது இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் எவ்வளவு ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இருக்கிறதோ அது போன்றுதான்
அந்த சொர்க்கம் வித்தியாசமானது. சொர்க்கம் என்று பொதுவாக நாம சொல்லிக் கொண்டாலும் எல்லாருக்கும் வழங்கப்படுகின்ற சொர்க்கம் ஒன்று மாதிரி இல்லை. ஷஹீதுக்கு வழங்கப்படுகிற சொர்க்கம் சாதாரண அமல்கள் செய்து ஒருவர் வருகின்ற சொர்க்கத்தை விட 100 மடங்கு. 1 மடங்குக்கு இடையில ஏற்றத்தாழ்வு இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வு உள்ளது என்றால் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து எவ்வளவு உன்னதமானது. அப்படியான ஷஹீதாக இருந்தாலும் கடனோட முகம் மன்னிக்க மாட்டேன். கடன் என்பது பிற மனிதர்களுடைய உரிமை, பிறருடைய உழைப்பு, பிறருடைய வியர்வை, பிறருடைய தியாகம், அதையெல்லாம் நாம் கபலீகரம் செய்து கொண்டு வாங்கி கொடுக்காம அல்லா இடத்துல போய் மோட்சம் அடைந்து விடலாம், வெற்றி அடைந்து விடலாம், சொர்க்கத்துக்கு பெறலாம் நினைக்கக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு மிகவும் பாரதூரமானது என்பது கடன். அதுல நாம கவனமா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதற்காக போகிறேன், என்னுடைய உயிரோடும் பொருளோடும் போகிறேன், என்னுடைய பொருளாதாரத்தையும் இழந்து உயிரையும் இழந்து அந்த போராட்டத்திலே நான் கொலை செய்யப்பட்டு விட்டேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அந்த போராட்டத்துல முன்னோக்கி சென்று புறமுதுகு காட்டாமல் போராடி உயிர் நீத்தா என்றால் உன்னுடைய பொருளாதாரமும் அதில் இழந்து போனது, உன்னுடைய உயிரும் போனது என்றால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த மனிதர் திரும்ப கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் போராட்டத்துல கொலை செய்யப்பட்டால் புறமுதுகு காட்டாமல் முன்னோக்கி சென்று எதிரிகளது தப்போடுங்கிற நோக்கம் எல்லாம் இல்லை, உயிர் போனாலும் பிரச்சனை போகட்டும் என்று என்னுடைய உயிரை பொருளாதாரத்தை அந்த யுத்தத்தில் கொடுத்தேன், கொல்லப்பட்டேன், என்னுடைய பாவங்களால் மன்னிக்கப்படுமா? நபி அவர்கள் ஆம் மன்னிக்கப்படும். 3வது அந்த மனிதர் கேட்டார் இதே கேள்வி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திரும்ப உங்களோட கேள்வியை கேளுங்க. அதே கேள்வி, நான் போராட்டத்துக்கு போறேன், என்னுடைய பொருளோடு என்னுடைய உயிரோடு போறேன், நான் எதிரிகளை முன்னோக்கி சென்று போரிடுகிறேன், புறமுது காட்டாமல் அதிலே உறுதியாக நின்று போரிடுகிறேன், நான் அதிலே கொல்லப்படுகிறேன் என்றால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடன் மன்னிக்கப்பட மாட்டாது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போது வந்து சொல்லிவிட்டு போகிறார். எல்லா பாவம் மன்னிக்கப்படும், கடன் மன்னிக்கப்படாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கஷ்டத்துக்கு, தேவைக்கு, பொருளாதார பிரச்சனைகளுக்கு, குடும்பங்களின் பல்வேறு விடயங்களுக்காக நாங்கள் கடன் விடக்கூடியவர்களாக இருப்போம். ஆனா இந்த கடனை திருப்பி கொடுக்கிறோம், கொடுக்கணும் என்ற உணர்வோட நாம வாழ்கிறோம், அதை கொடுத்துட்டே வைக்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிவோமாக இருந்தால் அதுவே நமக்கு மிகப்பெரிய சாபமாக அமைந்துவிடும். அதுவே நம்முடைய சுவன வாழ்வுக்கு மிகப்பெரிய தடையாக அமைந்துவிடும். அதுவே நம்மை நரகத்திற்கு போய் சேர்க்கின்ற மிகப்பெரிய குற்றமாக அமைந்துவிடும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டோம். இந்த கடன் விஷயத்துல கவனமா இருக்கும், அதை கொடுக்கணும். இன்றைக்கு எங்களோட சமுதாயத்துல நிறைய பேர் இதனுடைய பாரதூரம் புரியாமல் கடன் வாங்குறது, எல்லாருடையும் வாங்குறது. ஆனா ஒருத்தருக்கு முன்வை சில ஆட்களுக்கு கடன் கேட்கிறதே குழப்பமே, ஆரை கண்டு அருங்கடனாங்க. சில ஆட்கள் கண்டு செலாஞ்சுன்னா அந்த செலாத்துக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு என்னமோ வாரான், நிச்சயமா என்னமோ கேட்க வாரான், கடன் கேட்பாங்க. அல்லது கோல் வந்துச்சுமாக இருந்தா இன்னார கோல் வருது, சும்மா கோல் எடுக்க மாட்டாரு, இன்னும் கடன் தேவைதான் நமக்கு எடுப்பார் என்ற அளவு கடன் வாங்குவதையே குழப்பாக்கி கொண்டார். முடியுமான அளவுக்கு நம்ம அதுல கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடன் விஷயத்துல நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், அது உங்களுக்கு ராவைக்கெல்லாம் கவலையை உண்டாக்கும், பகலைக்கெல்லாம் கேவலத்தை உண்டாக்கும். உண்மையா கடன் வாங்கினவனுக்கு ராவைக்கெல்லாம் கவலை, அதை நினைச்சு நினைச்சு எப்ப கொடுத்துருவோம், எப்ப கொடுத்துருவோம், எப்ப கொடுப்பேன், இந்த உயிர் வைத்திருவோம், நான் மாட்டிக்குவேன், என்ன செய்வேன், ராவைக்கெல்லாம் கவலை, பகலைக்கெல்லாம் விடகிறக்கு தெரியல, ஒளிச்சொழிச்சு திரு. ஒரு நாளைக்கு அந்த ஊர், ஒரு நாளைக்கு இந்த ஊர்,
ஒரு நாளைக்கு அந்த அந்த ஊர் கதவு எப்ப பார்த்தாலும் மூடி கிடக்கும், கேட்டு மூடி கிடக்கும், அல்லது வீட்டு ஆள் இருக்கும். வந்து கேட்டா வாப்பா இல்லை என்று சொல்ல சொன்னாரு. இப்படி எல்லாம் உரையாடல்கள் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை, கடன் என்பது மிக பாரதூரமானது, பயங்கரமானது. அது நம்முடைய நல்லறங்களை அழித்து விடுகின்ற அளவுக்கான ஒரு கனவு அதுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம்ம கடன் வாங்கி நாம் கொடுக்கணும். முடியுமான அளவுக்கு அதை கொடுக்கறதுக்கான ஒழுங்குகளை நம்ம செய்யணும். இல்லைடா நாங்க நாளை மறுமையில தப்ப மாட்டோம், நமக்கு ஜனாசா தொழுகை நடத்த மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு என்னோட சமூகத்துல இந்த கடனுடைய பாரம்பரியம் தெரியாததன் காரணமாக கொடுக்கல் வாங்கல்ல, பிசினஸ்ல, தொடர்பாடல்ல நிறைய பேர் மற்றவருடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகின்ற, தலைமறைவாகுகின்ற, பொண்டாட்டி புருஷனா ஓடுகின்ற, குடும்பமாக தலைமறைகின்ற, அதுவும் 1000, 2000 லட்சம், மில்லியன் கணக்கு, கோடிக்கணக்கு, 4, 5 கோடி, 10 கோடி, 20 கோடி, 30 கோடி எடுத்துட்டு ஆக்கள் மாறிட்டாங்களாம். அவன் உழைச்சது, கஷ்டப்பட்டது, துன்பப்பட்டது, வேதனைப்பட்டது, அவனுடைய வியர்வை, அவனுடைய தியாகம், அவனுடைய 25 வருஷ கால 20 வருஷ கால உழைப்பு, இந்த காசை சும்மா வச்சிருந்தா நாசமா வைத்திரும், அழிச்சு வைத்திரும் என்று ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் முயற்சியில போடுவோம், ஈடுபடுத்துவோம், நமக்கு லாபங்கள் கிடைக்கட்டும் அவன் போனா மொத்தமா சுருட்டி எடுத்துக்கிட்டு எல்லாரும் மாறலாம். இதையெல்லாம் நம்மளை மறுமையில கொண்டு போய் எங்க நிறுத்தும்? இந்த உலகத்தின் சட்டத்துக்கு முன்னால், இந்த உலகத்தின் நீதிமன்றங்களுக்கு முன்னால் நாங்க தப்பிக்கலாம், ஓடிவிடலாம். ஆனால் மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளில் அதிபதி ஒருவர் இருக்கிறார். அவருடைய நீதிமன்றத்தில் நாங்க யாருமே தப்ப முடியாது. ஆனா அந்த நீதிமன்றத்துல பார்த்துக் கொள்வோம் என்பதற்காக வேண்டி எல்லா வகையான அழிச்சாட்டியங்களையும் செய்து கடைசியில நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் மர்ம வாழ்க்கையும் பாழாக்கிற கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருந்து, குறிப்பாக கடன் விஷயத்துல கவனமாக இருந்து, பேணுதலாக இருந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் கமா அமர். வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யாராவது ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய உயிர் பிரியுமாக இருந்தால் அவருடைய உயிர் பெருமை இல்லாத நிலையில், கடன் இல்லாத நிலையில், மற்றவருக்கு மோசடி செய்யாத நிலையில் பிரிவாராக இருந்தால் அவர் சுவர்க்கத்துக்கு போவார் என்று சொன்னாங்க. அந்த உயிர் பிரிகிற நேரத்துல பெருமை இல்லாதவராக, நான் தான் என்கிற அகங்காரம், கர்வம் இல்லாதவராக, ஒரு சாதாரணவராக இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோம். கடன் இல்லாதவராக பிரிகிறோம். யாருக்கும் மோசடி செய்து விடாதவராக இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாதான் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னாங்க. எனவே நாங்கள் இத்தகைய விடயங்கள்ல இருந்து நம்மளை காத்துக்கொள்வோம். இன்றைக்கு இந்த சமுதாயத்துல நிறைய வெளிப்படையில் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். நல்ல தொழுகையாளிகள், நல்ல நோன்பாளிகள், நல்லா குர்ஆன் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க, தஸ்பீஹ் செய்வாங்க, தஹஜ்ஜுத் தொழுவாங்க, என்ன நல்லறங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்வார்கள். ஆனா கடன் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க. இப்படி நிறைய பேரை பார்க்கிறோம். கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் அவங்களோட தொடர்பு வச்சுக்கூடாது. வாங்கினா தர மாட்டான், கொடுத்தானா நம்ம எடுத்துக்க மாட்டான். சில நேரங்கள்ல நம்ம கிட்ட வாங்கிட்டு அவங்க சண்டித்தனம் கேட்பாங்க. சண்டித்தனம் கதைக்க வேண்டியால் கொடுத்தாவிட்டா. ஆனா இப்ப சண்டித்தனமா இருக்குல்ல, கொடுத்தவருக்கு இல்லை, வாங்கினவருக்கு தான் இந்த சண்டித்தனமும் வாய் சவால். அப்படியான ஒரு நிலையை நாங்கள் இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவங்க சபையில் இருக்கிற போது ஒருவர் மிகவும் சத்தமிட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏசி பேசுற மாதிரி கதைச்சாங்க. சஹாபாக்கள் ஆத்திரப்பட்டாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆத்திரப்பட வேணாம், அவசரப்பட வேணாம்,
நான் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன். கடன் தந்தவனுக்கு சத்தம் போடுறதுக்கும் ஏசுறதுக்கும் உரிமை இருக்குன்னு சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கடன் கொடுத்தவனுக்கு தான் அந்த உரிமை. இன்னைக்கு கடன் கொடுத்தவன் எல்லாம் வாயை பொத்திட்டு இருக்காங்க. கடன் வாங்கினவன் தான் லட்சம் லட்சமாய் கோடி கோடியாய் வாங்கினவன் தான் சத்தம் போடுறதும் சட்டத்துக்கு போறதும் பார்க்கறத பார்ப்போம்ங்கிறதும் நீதிமன்றத்துல சந்திப்போம்ங்கிறதும் கடன் வாங்குறாங்களுக்கு அது நல்ல ஒரு பரிகார வழியா வைத்து கடன் வாங்கினா ஏமாத்தினா நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சா போலீஸ்ல கொண்டு முறைப்பாடு கொடுப்பாங்க. போலீஸுக்கு போனா கோர்ட்டுக்கு போடுவாங்க. கோர்ட்ல இருந்து நடக்கும். 1 கோடி ரூபாய் கடன் வாங்கினவர்கள் கூட நான் கட்டணும். அதுக்குடைய நமக்கு சொத்து பத்துக்கள் ஒன்று எல்லா ஆவணங்களையும் அடிச்சு போடுவோம். நான் ஒன்றும் இல்லை, நான் எல்லாம் கொண்டாடிடவே இல்லை, எல்லாம் புல்லடவே இல்லை, எல்லாம் வாப்போட வேலை எனக்கு ஒன்றும் இல்லை. சட்டம் என்ன பார்க்கும் அவர்கிட்ட நிறைய இல்லை. மாசம் 5000 ரூபாய் கட்டல, 10,000 ரூபாய் கட்டு. இப்படி கடன் கொடுத்து தேவைக்காக கஷ்டத்துக்காக உதவி செஞ்சு கடைசியில் அந்த காசை ஒழுங்கா வாங்கிக்கலாம அவமானப்பட்டு கோர்ட்டும் போலீஸும் உதவி அவனுக்கு இவனுக்கு காசை கொடுத்து கடத்த குடித்த காசை கூட ஒழுங்கா வாங்கிக்கல. 10 லட்சம் ரூபாய் காசை கொடுத்தவனுக்கு 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் கட்டினா அது எங்க எப்ப போடுறது, என்ன பெருமதி அவனுக்கு கிடைக்கும்? அது இப்படியெல்லாம் நொந்து நூலாகி போன பலர் கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறார். ஆனா நல்ல தொழுகிறாங்க, நல்ல நோன்பு முடிக்காம, நல்ல வணக்கம் செய்கிறாங்க, இபாதத்து, இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ், மார்க்கம் அவங்கள்ட்ட கேட்டா அதுக்கு அங்கால இல்லைங்கிற அளவு இஸ்லாம் அத்துப்படும். ஆனா கொடுக்கல் வாங்க செஞ்சிடப்படாது. மிக மோசமான ஆட்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒரு மனிதர் வந்து இன்னும் ஒரு மனிதரை பற்றி சிறப்பாக சிலாகித்து பேசினார். ஒரு நல்ல மனிதர், அவரை போட்ட ஒரு அதில் போல நல்ல மனுஷன் நாங்க பார்க்கல, அப்படி இப்படின்னு எல்லாம் புகழ்ந்து பேசினார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் இடத்துல சில கேள்விகள் கேட்க அந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் அவர் நல்ல மனிதர் என்பதற்கு நான் ஏற்றுக்கொள்வேன். முதலாவது, நீ அவரை பக்கத்து விடா இல்லை. ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர் என்று பக்கத்து விடுவார்கள். நான் நல்லவரா இல்லையா என்று இந்த பிம்பர்ல பேசுறதுக்கு நீங்க முடிவெடுங்க. எந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டா தெரியும் இவர் எப்படியான ஆளுங்க. அவர் மின்பர்ல நல்லா கதப்பாரு, மாஷா அந்த மாதிரி பொதுவா ஆனா அவரை பக்கத்து விடுறது பாருங்க, நாங்க ஒரு கஷ்டம் இது சரிதான் நான். ரெண்டாவது, அவரோட பிரயாணம் இருக்கிறியா நீ இல்ல. சிலாப்போடைய அசில் குத்தி பிரயாணங்களை வழி வரும். நல்லா இருப்பாங்க, ஊருக்கு நல்லாக்கள் தான் பேக்க தூக்கிட்டாங்கன்னா போயிட்டு வர வரைக்கும் ஈமானம் இல்லை, இஸ்லாம் இல்லை. கூட கூட போய் பார்த்தா அவ்வளவு. சிலாக்கள் மத்தாக்கள் கொடுக்கணும், உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க. பிரயாணத்துல போனீங்கன்னா பொக்கெட்டுக்குள்ள கை போகாது, பேச எடுக்கவே மாட்டான். நாமளும் அவரோட கூட வந்த நினைவு பிடிக்காது. தனியே போய் அவர் அருளை பார்த்து முடிச்சுட்டு வந்துடுவார். இதெல்லாம் ஒரு மனிதரை நல்லவர் என்று காட்டுவதற்கான சந்தர்ப்பங்கள். மூணாவது கேட்டால் நீ அவரோட கொடுக்கல் வாங்கல் பண்ணிருக்கிய இல்ல. கொடுக்கல் வாங்கலை ஒவ்வொரு ஆக்களை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவர் தஹஜ்ஜ தொழுறத்தை வச்சு, அவர் ஜமாத்தா தொழுறத்தை வச்சு, சப்புல முன் சப்புல நிக்கிறத வச்சு, எப்ப பார்த்தாலும் மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் திக்ரோட இருக்கிறத வச்சு முடிவெடுக்கலாது. காசை கொடுத்து பாருங்க, பொருளாதாரத்தை கொடுத்து பாருங்க, அவங்களோட சேர்ந்து பிசினஸ் செஞ்சு பாருங்க, கடன் கொடுத்து பாருங்க. அப்ப அவங்களோட நாணயம் நேர்மையெல்லாம் முடிவு. எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு மனிதனை யார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற முக்கியமான தருணம். எனவே நாங்கள் இந்த விஷயத்துல மிகவும் நேர்மையானவர்களாக, நல்லவர்களாக, அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடத்துல துஆ செய்ற நேரம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ரம், கடன் தொல்லையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலபத் தைன் வ கஹ்ரிர் ரிஜால், கடன் தொல்லை, பிற மனிதர்களுடைய அடக்குமுறை, இவைகளிலிருந்தெல்லாம் என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்தார்கள். இந்த பாதுகாப்பு கேட்கிற மனுஷன் கடனை வச்சுக்க மாட்டான். கடன் தொல்லையிலிருந்து பாதுகாப்பு கேட்கிற மனுஷன் கடனை வச்சு கொள்றதுக்கு விரும்ப மாட்டான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு கடன் வாங்குகிற போது இந்த கடனை திருப்பி கொடுக்கணும் என்ற நோக்கத்தில் வாங்குகிறாரோ அவருக்கு அந்த கடனை நிறைவேற்றுவதற்கான வழியை அல்லாஹ் தஆலா கொடுப்பார். யாரெல்லாம் வாங்கக்குள்ள இது குறுக்குறல் என்ற எண்ணத்துல வாங்குறாங்களோ
உங்க காலம் நான் ஒரு காலம் கொடுக்க மாட்டான், அது அவ்வளவு வழிகாட்ட மாட்டான். ஏன்னா கடன் வாங்குவதை குடும்பம் வாங்குறவர் அதை செலவழிக்கிறதுலையும் கவனமா இருப்பான். ஏன்னா நான் கடன் பட்டு வாங்கினது இதை கொடுக்கணும், இப்ப கொடுக்கணும், இப்ப கொடுக்கணும், இப்ப கொடுக்கணும், நான் கொடுக்கல, நான் மூத்தாயிட்டேன், இந்த பிள்ளைகள குடும்பத்தில் நிலைன்னு கவலையோடு இருப்பான். அதுல இருந்து விடுபடுவதற்கான என்னென்ன சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அவன் பயன்படுத்திக்குவான். கொடுக்குற இல்லைன்றவன் எத்தனை லட்சங்கள் கோடிகள் வந்து குவிஞ்சாலும் சொத்து பத்துக்கள் இருந்தாலும் கொடுக்குற ஐடியாவும் வராது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியான கடன் தொல்லைகள்ல நாம் இருப்போமாக இருந்தால் அதில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளை நாம் செய்யணும். அதனுடைய மறுமையின் வெற்றிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்யும். கடன் விஷயத்துல பொறுப்போக்காக இருந்து கவலையினமாக இருந்து இங்க யாரையாவது நோகடித்திருந்தால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அந்த கடன்களை திருப்பி கொடுத்து அதுக்கான சமரசங்களை செய்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மத்துலுல் கனி யுபுல் முன். ஒரு கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க வசதி உள்ளவன் கொடுக்காம இருக்கிறது மிகப்பெரிய அநியாயம் என்றார்கள். கடன் வாங்கி இருக்கிறாய், கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொடுக்காம இருக்கிறாய் என்றால் அது மிகப்பெரிய அநியாயம் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே நேரத்துல கடன் பெற்ற ஒருவர் கடனை அடைச்சு கொள்ள முடியாம கஷ்டத்தில் இருக்கிறார் என்றால் அல்லாஹ் சொல்றான், உங்களோட கடன் வாங்கினவரை திருப்பி தர முடியாத கஷ்டத்துல இருக்காரு என்றால் அவருக்கு கொஞ்சம் நீங்க டைம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க. அது இருந்தாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படியானவர்களுக்கு 2 தர்மம் கிடைக்கும் என்று சொன்னாங்க. ஒன்று கடன் கொடுத்த தர்மம், 2வது அவன் தர வேண்டிய நேரத்தில் தர முடியாத கஷ்டத்தில் இருக்கிறான் என்று அவருக்கு தவணை கொடுத்தார் என்றால் அவருக்கு தவணை கொடுத்ததற்காக இன்னொரு தர்மமும் பதியப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கடன் தொடர்பான இஸ்லாமிய ஒழுங்குகளை சட்டத்திட்டங்களை புரிந்து அதில் கவனமாக இருந்து பேணுதலாக இருந்து வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله تعالى عظيما جليلا جبارا اذكروه واشكروا يهدكم ولذكر الله تعالى أكبر والله أكبر أتم وأجل والله يعلم ما تصنعون.